இப்போ நீங்க என்னமோ வந்து வேலன பத்தி தெரியாத ஒரு உண்மைகள்லாம் நான் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்களே நெறைய விஷயங்கள் இங்க பேசிட்டோமே சார். அதுக்கு தவிர நீங்க வேடன பத்தி என்ன சொல்ல போறீங்க? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரோட கேரள மாநிலத்திலேயே வேடன பத்தி இவ்வளோ பேசுவாங்களான்றது எனக்கு தெரியல சார். ஆனா எங்க தமிழ்நாடுல இப்ப இருக்க எல்லாருமே வேடன பத்தி தெரியாதவங்களுக்கு கூட நெறைய பேருக்கு இப்ப தெரிய வந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளரா அவர பார்க்குறாங்க எல்லாருமே, அவர பத்தி பேசுறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சார் தெரியும்? கிரந்தாஸ் மோகன் களத்தில் போராடி தமிழீழ தாயகத்தை மீட்பதற்காக எண்ணற்ற காயங்களோடு கடல் பிரிவுக்குள் களமாடிய வீர மங்கையினுடைய மகனாக வேடன் அவதரித்திருக்கிறான். பொங்கி எழும் புலிகள் தேசம் புதிய வடையாய் தமிழீழம் மீட்கும் என்கிற தாரக மந்திரத்திற்கு ஏற்ப ஒரு அற்புதமான ஒரு தலைமை கேரளாவில் உருவாகியிருக்கிறான். மார்க்சியம் வென்ற மண்ணில் அடிமைகள் இருக்கிறது, ஆண்டான்கள் இருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றுகிற விதமாக வேடன் இன்றைக்கு திருச்சூரில் அவதரித்திருக்கிறான்.